நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸோட ஒரு லோ பட்ஜெட் மொபைல் அப்படிங்கிறது சொல்லலாம். ஒன்ப்ளஸோட நாட் C2 லைட் 5G அப்படிங்கிற ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு 5G மொபைலை ஒன்ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 20K வந்து இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் சேல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த மொபைலை வாங்கலாமா, என்னென்ன புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து இந்த மொபைலை வந்து ஒரு ஹை பட்ஜெட்டில் தான் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30K அப்புறம் 25K அது மாதிரிலாம் கொண்டு வந்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு கீழே வந்து இந்த மொபைல் அப்படிங்கிறது கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து நமக்கு 18,499 ரூபீஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 6GB + 128 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8GB + 128 அப்படின்னு 2 வேரியண்ட்டில் இருக்குது. இதில் வந்து 2 கலரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டைட் அப்படின்ற ஒரு கலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கலரில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 அமேசானில் 12 மணிக்கு சேல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் ஸ்டோரில் கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ வந்து பார்ப்போம். இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓரியன்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரைமரி மைக் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்-C சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் போன்றவை வந்துருக்கு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வால்யூம் பட்டன் அண்டு சிம் போடுறதுக்கான ட்ரை கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் போட்டவை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டாக வந்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.59 இன்ச்சுக்கு நமக்கு எனர்ஜி எஃபிஷியன்ட் டிஸ்பிளே அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 120 ஹெர்ட்ஸுக்கு ரிஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி என்ன அப்படின்ற நம்ம அன்பாக்சிங் பண்ணுறப்ப பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேமரா வந்து நமக்கு 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அது வந்து அப்ராச்சர் வந்து பார்த்தீங்கன்னா f1.7 அப்ராச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 மெகாபிக்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெப்த் சென்சார் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4cm அப்படிங்கிறாங்க. அதாவது 4cm மீன்ஸ் 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேக்ரோ சென்சாரும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 3 கேமரா அப்படிங்கிறது நமக்கு பேக் சைடில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து பேட்டரி அப்படிங்கிறது 5000 mAh கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ் கொண்ட ஒரு சூப்பர் ஒர்க் சார்ஜும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு மொபைல் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலே நமக்கு இம்பில்டாகவே ஒரு 9 சென்சார் போன்றவை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை கூல் பண்ணுறதுக்கு. அதாவது நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கேம் போன்ற வீடியோ போன்ற ரொம்ப நேரம் பார்க்குறீங்க அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா கூல் பண்ணுமா. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 9 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 695 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G மொபைலுக்கான ஒரு சிப்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 2 சிம் கார்டு ப்ளஸ் வந்து மெமரி கார்டு, அதாவது SD கார்டு அப்படிங்கிறது போட்டுக்க முடியும். இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க OS வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட 12.1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் OS தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்டேட் அப்படிங்கிறது கேரண்டியாக வந்து சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அப்டேட் அப்படிங்கிறது கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவராலாக ஸ்பெக்கை வச்சு பார்க்குறப்ப இந்த கம்மியான பட்ஜெட்டுக்கு இவ்வளோ ஃபியூச்சர் அதுவும் ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மொபைல் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 80,499 அப்படிங்கிறது அமேசானில் நாளை, அதாவது ஏப்ரல் 30 வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு சேல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்ககிட்ட SBI கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா 1500 அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால் இந்த SBI கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ல இருந்தாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணி இந்த மொபைலை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1500 அப்படிங்கிறது கம்மியாக டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மொபைலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமே இந்த மொபைலை அன்பாக்சிங் பண்ணிட்டு கேமரா டெஸ்ட்டு, கேம் டெஸ்ட்டு எல்லாமே வந்து இந்த மொபைலை பற்றி பார்ப்போம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.